Hello everyone. Preamble of the Constitution Part 2. Part 1 வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்ட் 1ல இன்ட்ரோடக்ஷன்லேருந்து ஜஸ்டிஸ் ஒர்க்கிங் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதில் சோஷலிஸ்ட்ன்ற டாபிக்கில் ஒரு சின்ன பாயிண்ட் மிஸ் அவுட் பண்ணிட்டேன். சாரி ஃபார் தட். இன் 1955 காங்கிரஸ் ஆவடி செஷனில் சோஷலிஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயங்கள்லாம் இந்த டாப்பிக்கில் மென்ஷன் பண்ணுறதுக்கான காரணம் 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் சோஷலிஸ்ட்ன்ற வார்த்தை பிரியாம்பலில் ஆட் பண்ணியிருப்போம். ஒரிஜினல் பிரியாம்பலில் கிடையாது. பட் நம்ம கான்ஸ்டியூஷனல் ரைட்டர்ஸாக இருக்கட்டும் இல்லைங்க ஆட்சி செஞ்சவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே இந்த சோஷலிஸ்ட் பிரின்சிபலை உள்வாங்கி நாட்டை அதை நோக்கி தான் கொண்டு போனாங்கன்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக தான் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நவ் வி வில் ஸ்டார்ட் வித் லிபர்ட்டி. லிபர்ட்டின்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரெயின்ட், ஒரு சுதந்திரம். ஒரு தனி மனிதனுக்கு சுதந்திரம் இருந்தால் தான் அவன் பிடிச்ச விஷயங்களை செய்ய முடியும். அதன் மூலயமா தன்னை மேம்படுத்திக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த நாடும் மேம்படும். ஸோ ஒரு இண்டிவிஜுவலுக்கு லிபர்ட்டின்றது ரொம்ப முக்கியம். அட் த சேம் டைம் நம்ம ஃப்ரீடம் இன்னொருத்தவங்களோட ஃப்ரீடமை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதனால தான் நாட் அப்சல்யூட் பட் குவாலிஃபைடு. கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்க வரம்புக்கு உட்பட்டு நமக்கான சுதந்திரத்தை அனுபவிக்கணும். அண்ட் திஸ் லிபர்ட்டி இஸ் என்ஷூர்ட் பை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நெக்ஸ்ட் ஈக்குவாலிட்டி, ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ். ஈக்குவாலிட்டியை மூணாக பார்க்கலாம்: சிவிக், பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல். சிவிக் ஈக்குவாலிட்டி என்ஷூர்ட் பை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன் ஆர்டிகல் 14 to 18. பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி ஆர்டிகல் 325 அண்ட் 326. 325 ஒரு எலக்டரல் ரோலில் பேஸ்ட் ஆன் ரிலீஜன், கேஸ்ட், ரேஸ், செக்ஸ் இதன் அடிப்படையில் எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இருக்கக்கூடாது. ஃபார் அடிஷன் ஆர் இதன் அடிப்படையில் ஸ்பெஷல் இன்க்ளூஷனும் இருக்கக்கூடாது. ஆர்டிகல் 326 லோக்சபா எலெக்ஷன் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இது ரெண்டுமே அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அடிப்படையில் தான் நடக்கணும்னு கொடுத்துருப்பாங்க. எக்கனாமிக்கல் ஈக்குவாலிட்டி டேக்கன் கேர் பை டிபிஎஸ்பி. ஆர்டிகல் 39D இதில் ரொம்ப முக்கியமானது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான ஊதியம் கொடுக்கணுன்றது தான் ஆர்டிகல் 39D. நெக்ஸ்ட் ஃப்ரெட்டர்னிட்டி, பிரதர்ஹுட். சகோதர தன்மையை சிங்கிள் சிட்டிசன்ஷிப் மூலயமாவும் அண்ட் ஆல்சோ பை எம்பசைசிங் இன் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர்டிகல் 51A நம்ம கான்ஸ்டியூஷன் என்ஷூர் பண்ணுது. இந்த ஃப்ரெட்டர்னிட்டி ரெண்டு விஷயங்களை அஷ்யூர் பண்ணுது. ஒன்று டிக்னிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன். இப்போ டிக்னிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல்னு எடுத்துக்கிட்டோம்னா இட் இஸ் என்ஷூர்ட் பை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் முக்கியமாக பெண்களுக்கான டிக்னிட்டியை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. தென் கேசஸ் ரிலேட்டட் டு பிரையாம்பிள். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் பிரையாம்பிள் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனாக இல்லையான்னு தான் கொஸ்டினாக வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் கேஸ் பெருவரி யூனியன் இன் 1960. இட் ரூல்ட் பிரையாம்பிள் இஸ் நாட் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். செகண்ட் கேஸ் கேசவானந்த பாரதி கேஸ் 1973. இதில் பிரையாம்பிள் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனாலும் கொஷின் வந்திருக்கும் அண்ட் பிரையாம்பிள் அமெண்ட் பண்ண முடியுமான்ற கொஷினும் வந்திருக்கும். இட் ரூல்ட் இட் இஸ் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அண்ட் ஆல்சோ இட் இஸ் அமெண்டபிள் அண்டர் ஆர்டிகல் 368. பேசிக் ஸ்ட்ரக்சர்ன்ற ஒரு கான்செப்டை இந்த கேஸில் தான் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க சுப்ரீம் கோர்ட். அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் மாறாமல் அமெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி ரூலிங் கொடுத்துருப்பாங்க. அண்ட் பிரையாம்பிள் இது வரைக்கும் ஒரே ஒரு டைம் தான் அமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்னா என்ன, ஆர்டிகல் 368 இதெல்லாம் வந்து சப்ஜெக்ட் உள்ளே போக்குள்ள அந்தந்த சாப்டர்ஸில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். தென் தேர்ட் கேஸ் எல்ஐசி ஆஃப் இந்தியா இன் இயர் 1995. இதுவும் வந்து பிரையாம்பிள் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லி டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க, ரூலிங் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பிரையாம்பிள் ஜஸ்டிசபிளா நான் ஜஸ்டிசபிளாக பார்த்தோம்னா இது நான் ஜஸ்டிசபிள். எந்த ஒரு கோர்ட் ஆஃப் லாலையும் போயிட்டு இதை என்ஃபோர்ஸ் பண்ண சொல்லி கேட்க முடியாது. பட் பிரையாம்பிளில் கொடுத்துருக்க விஷயத்துக்கு ஏதாவது ஒரு சட்டம் ஏற்றிருக்காங்கன்னா அந்த சட்டத்தின் அடிப்படையில் நம்ம என்ஃபோர்ஸ் பண்ண சொல்லி கேட்கலாம். டைரெக்டாக பிரையாம்பிளை பேஸாக வச்சே கோர்ட்டில் கேட்க முடியாது என்ஃபோர்ஸ் பண்ண சொல்லி. அதுதான் நாட் என்ஃபோர்ஸபிள் இன் கோர்ட் ஆஃப் லா. அண்ட் ஆல்சோ இந்த பிரையாம்பிள் does not give any power to legislature. At the same time லெஜிஸ்லேச்சருக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு பவரையும் இது ப்ரொஹிபிட் பண்ணவும் கிடையாது. நெக்ஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ். சிக்னிஃபிகன்ஸில் பிரையாம்பிளை பற்றி முக்கியமான ஒரு சில நோட்டபிள் பர்சன்ஸ் என்னென்ன அவங்க கருத்தை சொல்லியிருக்காங்கன்றது. இதில் மோஸ்ட்லி அதர் ஸ்டேட் நேம்ஸாக இருக்கிறதுனால ப்ரொனன்சியேஷன் ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, சாரி. என்ஏ பல்ஹிவாலா ஐடென்டி கார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் பிரையாம்பிளை பற்றி சொல்லியிருப்பாரு. கேஎம் முன்ஷி ஹாரோஸ்கோப் of our sovereign democratic republic. Ernest Berger keynote to the constitution. M Hidayatullah soul of our constitution. Pandit Thakurdas Bhargava soul of the constitution, key to the constitution, jewel set in the constitution, yardstick to measure the constitution. Sir Aladi Krishnasamy Iyer expresses what we had thought or dream so long. இதெல்லாம் தான் preamble of the constitution chapterல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். Thank you.